மட்டும் சார் டீ போட போனேன் சார். சாண்ட்ரா நிஜமாவே சிரிக்காதீங்க. நிஜமா பார்க்கும்போது ரொம்ப 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 எரிச்சலாக இருந்தது. நல்லா இல்லை. உங்களுக்கு கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கு இல்லை. உங்கள்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். நம்ம ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் வேற சார். அது பிரஜன் பேசக்கூடாது. பிரஜன் சார் ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி விஜய் சேதுபதியினுடைய எபிசோடு நிறைய எதிர்பார்த்தோம். ஆனால் பிரஜன்லாம் வந்து பேசுறது அது இன்னுமே பிரஜனுக்குள்ளே வந்து விஜய் சேதுபதியை ஒரு ஹோஸ்ட்டாக பார்க்கல அப்படின்றது தான் தெல்ல தெளிவாக தெரியுது. நீ அவங்கள கேட்டியா இவங்கள கேட்டியான்ற மாதிரி பிரஜன் வந்து எதிர்த்து பேசுறது. ஆனால் வந்து சாண்ட்ராவை வந்து இன்னமுமே வறுத்திருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு எதிர்பார்ப்பு. சாண்ட்ராவுடைய ஆக்டிங்க்கெல்லாம் வந்து வேறு யாருமே ஈடு கொடுக்க முடியாதுங்க. அந்த காலத்து பழைய நடிகர் திலகம் சாவித்ரி அவங்க இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாரையுமே ஓட்டக் பண்ணி அப்படி ஒரு பிட்டு போடுது. அது யாருமா நீ, எங்கேம்மா இருந்த நீ, உன்னை எப்படிமா வந்து இந்த இந்திய திரையுலகம், தமிழ் திரையுலகம் கூட இல்லை, உலக திரையுலகம் வந்து எப்படிமா உன்னை வந்து எழுந்தது, எப்படிமா மறந்தது, அப்படி தான் நமக்கு கேட்க தோணுது. அந்தளவு ஒரு ஆக்டிங்கை போடுது. அது ஆக்டிங்கை போட்டு கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா புருஷங்கார மேலேயே பழியை தூக்கி போடுது. செம்ம டபுளாக இருக்கும் போல் சொல்லுது. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் சொல்லலையா அவங்க வீட்டுக்காரு, வெளியில் இருக்கிற கனி அப்புறம் ரம்யா அந்த டீமில் இருக்கிறவங்களெல்லாம் அவன் உறவு வச்சு கூப்பிட்றான் இல்லையா, சபரி அவங்களெல்லாம். எனக்கு தெரியும் அவர் எதை வச்சு பேசியிருப்பாரு. கர்மா பாவெல்லாம் எங்கே கொண்டு வைப்பான் அவன் ஃபேமிலிக்கா, அவங்கள தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி புருஷனை வந்து அங்கேயுமே வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பேசுது. அக்காவுக்கா தங்கச்சிக்கான்னு அவர் கேட்கறது கனியா ரம்யா அப்படி வச்சு கேட்கிறாரு. ரொம்ப அசிங்கமாயிடுச்சான் புருஷன் பேசுறதுல. இல்லை அவங்க அப்பா அம்மாக்கா, இல்லை அவன் தங்கச்சி அக்காக்கா, இல்லை அவங்க அப்பா அம்மாக்கா, இல்லை அவன் தங்கச்சி அக்காக்கா, யார் எங்கே போய் வைப்பான். இதில் தான் வந்து நமக்கு வந்து விஜய் சேதுபதி மேலே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பேப்பரை எடுத்து பேப்பர் ரவுடிக்கு பேப்பர் எடுத்தீங்க, அவன் பேசுனதெல்லாம் வந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னீங்க. ஓகே, நீங்கள் சாண்ட்ரா சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசியிருக்கணும். ஓ, சாண்ட்ரா சொன்னதெல்லாம் பேப்பரில் பத்தாது, ஒரு புக்கே போடணும் சாண்ட்ரா பேசுனதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வரல நான் நினச்சிக்கிறேன். அவ்வளோ பேசியிருக்கு, தரக்குறைவான வார்த்தைகள், பைத்தியம், உனக்கு ஒரு நாள் வரும், கெடுவி, பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்கணும், குண்டை, என்னன்னா எவ்வளோங்க நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அந்த லிஸ்ட்டு வந்து பெருசாக போகுது. ஸோ திவ்யாவெல்லாம் வந்து இன்னும் கூட செஞ்சுருக்கணும். நீங்கள் நல்லா பண்ணீங்க, வெளியில் வந்துருங்கன்னா சொன்னீங்க. ஆனால் 3 பேருக்குமே 4 பேர் என்ன கேட்டால் பார்வதியோட சேர்த்து, ஏன்னா பார்வதி தான் நடுவில் வந்து தூண்டி விட்டுக்குன்னு நீங்கள் நல்லா சொன்னீங்க. விஜய் சேதுபதி ஒன்றுமே இல்லாத ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சுக்கின்னு அவங்கள தூண்டி விட்டுக்கின்னு இருந்தது. தூண்டி ஒன்றுனே கிடையாது. சாண்ட்ரா திவ்யா பிரச்சனைக்கு தூண்டி ஒன்றுனே கிடையாது. அவங்க நினச்சின்னு இருக்காங்க நம்ம தான் அதி புத்திசாலிகள், மற்ற எல்லாருமே மட்டமானவங்க நினச்சின்னு இருக்காங்க. அதனால் தூண்டி ஒன்றும் கிடையாது. இருந்தாலுமே பார்வதி வந்து அதனுடைய வேலையை செவ்வனே செய்தது. ஸோ இந்த 4 பேருக்குமே நீங்கள் வந்து குறைந்தபட்சம் எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். எனக்கு அதில் பெரிய வருத்தம் இருக்குது. பிரச்சனை வெளியிலே அனுப்பியிருக்கலாம். ஏன்னா அந்தளவு வந்து தரக்குறைவாக இன்னொருத்தர் குடும்பத்தில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க என்ன பாவம் செஞ்சாங்க. எப்ஜே வந்து இங்கே நல்லா விளையாடல, அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய பெற்றவங்களை, அம்மா அப்பாவை, அக்கா தங்கச்சிங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு பால் ஊற்றணுன்ற மாதிரி ஒரு கேவலமான வேலையை அந்த பிரச்சனை செய்கிறான். இப்போல்லாம் குழந்தைங்க பார்க்கலையா, அவனுக்கு தெரியாதா? இவங்கெல்லாம் வந்து ஒரு மனித ஜென்மம் தானா? இவங்க சொன்னாங்க ஹியூமானிட்டி பற்றி, பால் கொடுக்கலன்றதுக்காக திவ்யா அவ்வளோ பொங்குச்சேன். ஸோ இது வந்து பெரிய பெரிய தப்பு. இதை வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடியவன் எப்ஜே வந்து ஆல்ரெடி வந்து கோமா பேசுவான், எல்லாம் பண்ணுவான், வார்த்தையை விடுவான். ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தான். இந்த வாரம் வந்து கேப்டன்ஷிப்லாம் நல்லா பண்ணான். ஸோ வந்து அவன் கேட்கக்கூடியவன் சின்ன பையன், அவன் எமோஷனலாக தான் ஆவான். ஸோ அந்த இடத்துலையும் பார்வதி வந்து கொளுத்தி போடுதுன்றது பச்சையாக வந்து எச்ச வேலை பண்ணியிருந்தது பார்வதி. ஸோ வந்து எப்ஜே வந்து கரெக்டாக சொன்னான், நீ கோல் மூட்டின்றது வந்து கரெக்டாகவே சொல்லிட்டாரு. அண்ட் வந்து உன்னை சொல்லியிருந்தா தெரியும் அப்படின்னு அதையுமே விஜய் சேதுபதி சொன்னார். எப்ஜேவை வந்து பிரஜன் சொன்னாப்புல, இதே எப்ஜே வந்து பிரஜன் குடும்பத்தை பற்றி பேசியிருந்தா என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஸோ அதெல்லாம் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ பிரஜன் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அவனுக்கு வந்து என்னென்னா இன்னமுமே வந்து விஜய் சேதுபதி கூட நம்ம நண்பன் அவன். அதனால் வந்து அவன் என்னெல்லாம் நம்ம கூட பழகிருப்பான், பார்த்துருப்பான், போயிருப்போம், வந்திருப்போம். அவன் வந்து இன்றைக்கி ஹோஸ்ட்டாக இருந்துன்னு நம்மளே வந்து மிரட்டுற மாதிரி பேசுகிறான், ஆட்டிடியூட் காட்டுறான்ற மாதிரி. கண்டிப்பாக ஒரு ஈகோ வந்து பிரஜனுடைய முகத்தில் அப்பட்டமாக தெரிஞ்சுது. இது வந்து ஏற்புடையதே இல்லை. 2 தப்பு வந்து பண்ணியிருக்காங்க பிபி டீம். ஒன்று வந்து புருஷன் பொண்டாட்டி, அதுவும் வந்து லங்கடா புருஷன் பொண்டாட்டி, மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க தெரியாமல் மற்றவங்களை வந்து ரொம்ப தரமட்டத்துக்கு பேசக்கூடிய கேவலமான இடி பிறவிங்க 2மே. இது 2களை உள்ளே விட்டது முதல் தப்பு. 2வது தப்பு வந்து விஜய் சேதுபதியுடைய நண்பன் அப்படின்னு அறியப்பட்டதுக்கு அப்புறமாவும் அவனை உள்ளே விட்டுறக்கூடாது. அவன் வந்து ஒரு நண்பன், நம்மளோடைய மேலே போயிட்டான், நம்மளோடைய நல்லா இருக்கான், ஸோ வந்து ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கிறான், நம்ம வந்து ஒரு ஷோக்கு வந்திருக்கிறோம்,
இங்கே நட்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்ம கேமை நம்ம விளையாடி நம்ம மிஸ் பண்ணதை நாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம திறமையை காட்டி மக்கள்கிட்ட அன்பை பெற்று நம்ம வந்து நம்மளுடைய கேரியரில் முன்னுக்கு வரணும். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவனாக இருந்தால் பரவாயில்ல பிரஜன். இவன் ஆல்ரெடி இவனுடைய ஆட்டிடியூடு இவனமோ வந்து எல்லாம் நான் தான் பெரிய ஆள், நான் தான் ரவுடி, நான் தான் வந்து பிஸ்தா இப்படிலாம் வந்து அவன் நினச்சிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர். அதனால தான் இவன் மேலே வரல போல். ஸோ அந்த கேரக்டர் உள்ளவனை வந்து அதுவும் வந்து விஜய் சேதுபதி ஃப்ரெண்டாக இருக்கிறவனை இந்த ஷோக்கு கூப்பிட்டதுன்றது மிகப்பெரிய தவறு. 2 பேரை புருஷ பொண்டாட்டியை முதல்ல உள்ள விட்டு தப்பு, அண்ட் வந்து ஒரு ஹோஸ்டுடைய ஃப்ரெண்டையே உள்ள விட்டு தப்பு. இதில் பெரிய தர்ம சங்கடம் கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கு இருக்கும். ஏன்னா இதே வந்து தப்பை திவ்யாவும் சாண்ட்ராவும் பிரஜனும் செய்யாமல் வேறு யாராவது செய்திருந்தா, ஒரு கமருதீனோ இல்லை ஒரு எப்ஜேவோ இல்லை ஒரு விக்ரமோ உள்ளே இருக்கக்கூடிய யாரும் பார்வதி இன்க்ளூடிங் யாரோ செய்திருந்தா விஜய் சேதுபதியுடைய ட்ரீட்மெண்ட் இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்னும் ஓப்பனாக அடிச்சு விட்டுருப்பாரு. ஏன் ரெட் கார்டு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவு வார்த்தைகளை வந்து பிரச்சனை விட்டுருக்கான் இல்லையா. காலி பண்ணிடுவேன்றது, ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ தரக்குறைவாக பேசுனதுன்றது வேணாம். நான் வந்து சுபிக்ஷாவெல்லாம் வந்து தர மட்டத்துக்கு இறங்கி நான் அடிச்சிடுவேன், கலப்பிடுவேன், அவளை காலி பண்ணிவிடுவேன், இந்த மாதிரிலாம் பேசுனதுன்றதெல்லாம் வந்து எப்படி வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரெட் கார்டு கொடுத்த சீசன்லாம் இருக்க, அந்த சீசன்லலாம் என்ன பெருசாக ரெட் கார்டு வாங்கி போனவங்க பண்ணாங்க. இவனுங்க பண்ணது, இந்த பிரஜன் பண்ணதை விட, இந்த சாண்ட்ரா பண்ணதை விட, சாண்ட்ராவுடைய ஆட்டிடியூடு என்ன மாதிரி கேவலமான ஆட்டிடியூடு, எப்படிலாம் சாபம் விடுது, எப்படிலாம் பின்னாடி உட்காந்துன்னு அவங்கள மார்க் பண்ணுது, எவ்வளோ கேவலமாக நேரில் பேசும்போது அவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுது. அப்படிப்பட்ட ஒரு அந்த சாண்ட்ரா இந்த ஷோ டைமில் வரும்போது, விஜய் சேதுபதி வரும்போது மட்டும் அப்படி ஒரு மூஞ்சை வச்சுன்னு அப்படி ஒரு ஆக்டிங்கை போடுது. அதை இன்னமுமே வந்து வெளிப்படுத்திருக்கணும். அதனுடைய முகத்திரையை டாராக கீழ்ச்சிருக்கணும். அது வந்து பண்ண முடியாமல் போனதுக்கான காரணம் விஜய் சேதுபதிக்கு அந்த தர்ம சங்கடம் இருந்தது. என்ன இருந்தாலும் இந்த ஷோ முடிஞ்சு 100 நாள் கழிச்சு கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நண்பன் அப்படின்ற முறையில் பார்க்க வேண்டியது வரும், நண்பனுடைய மனைவி என்ற முறையில் பார்க்க வேண்டியது வரும்ன்றத விஜய் சேதுபதி கண்டிப்பாக தர்ம சங்கடமாக உணர்ந்தார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருந்தால் அவர் கொடுத்த வேலையை ஓரளவு செய்தார் அப்படின்னே பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து பெரிய ஒரு இதில் வந்து பாயிண்ட்டாக எடுத்து பேசுறதுக்கான நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடியது பிக் பாஸே அவங்க மதிக்கலை. இந்த ஒரு பாயிண்ட் போதுங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் கண்டஸ்டன்ட் கூட சண்டை போட்டுங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க. ஆனால் பிக் பாஸ் கொடுத்த ஆர்டரை அவர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்குறாரு, அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, ஜெயிலுக்கு போக சொல்கிறாரு. இவ்வளோ அடமண்ட்டாக ஒரு அடம் பிடிச்சின்னு உனக்கு இருக்கக்கூடிய வந்து வன்மத்தை, மற்றவங்க மேலே இருக்கிற வன்மத்தை, கோபத்தை பிக் பாஸ் சொல்லியும் மதிக்காமல் இருக்கிறது. இப்போ என்ன இது? அவர் சொன்னார் இல்லையா ஒரு கட்டத்தில், திவ்யா நீங்கள் ஒரு நாட்டுக்கே ராணியாக இருந்தால் கூட நீங்கள் உள்ளே வந்தால் எல்லாருக்கும் சமமான ஒரு கண்டஸ்டன்ட் தான். அப்படி இருக்கும்போது திவ்யாவை நீங்கள் சொன்னது ஓகே, பொதுவாக நீங்கள் எல்லாரையுமே அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சாண்ட்ராக்கு முதல்ல சொல்லுங்கள். இதில் வந்து திவ்யாவுக்கு வந்து திவ்யாவால் சாண்ட்ரா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சுன்றத விட சாண்ட்ராவால் திவ்யா ரொம்ப கெட்டு போகுது உள்ள. சாண்ட்ரா வந்து திவ்யாவை மட்டும் இல்லை எல்லாரையுமே பாருங்கள். பார்வதியெல்லாம் எவ்வளோ பஜாரித்தனம் பண்ணிட்டு இருந்தது. பார்வதியெல்லாம் ஒரு காலு கீழே உட்கார வச்சிச்சு சாண்ட்ரா. அந்த அளவு வந்து ஒரு அது வந்து அவ்வளோ ஆட்டிடியூடு காட்டி ஒரு பாசி மைண்டில் சுற்றிட்டு இருக்குது. ஸோ அதனுடைய அந்த கேவலமான அந்த புத்தியை இன்னமுமே வந்து வெளிப்படுத்தி காரி மூஞ்சிருக்கணும். நீ அவ்வளோ வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்காக தான் வந்தேன், பொருளாதார ரீதியாக நாங்கள் வந்து ரொம்ப பலகீனமாகிட்டோம், நாங்கள் கேரளா இருக்கும்போது வேறு ஸ்டைலு, தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே நாங்கள் வந்து பிரச்சனையில் இருக்கோம், அவ்வளோ இருக்கிற நீ இவ்வளோ திமிரா நடந்துப்பியா? உனக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க, அதில் நீ வந்து பர்ஃபார்ம் பண்ணன்றதெல்லாம் வேறு. அதுக்கப்புறமாவும் வந்து அதே ஆட்டிடியூடோட அதே வந்து ஒரு மனநிலையில் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்றது பிக் பாஸே வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத வார்த்தை. பிக் பாஸ் வந்து கண்ணை மூடிக்க சொல்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வார்த்தை? இது மாதிரி இதெல்லாம் வந்து எந்த மனநிலை? இது ஒரு ஆதிக்க மனநிலை, இது ஒரு முதலாளித்துவ சிந்தனைன்னு பார்த்தீங்களா? நான் வந்து பண்ணையார்த்தனானுவாங்க அதை. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு கேடு கெட்ட ஒரு குணாதிசயம் தான் இந்த இவ்வளோ நாள் சீசனில் இல்லாத ஒரு கேரக்டர் இந்த சாண்ட்ரா. அது அவ்வளோ ஆக்டிங்கை போடுது. நீங்கள் விஜய் சேதுபதி இன்னமுமே அதை வந்து கலாச்சிருக்கணுன்ற அவ்வளோ ஆத்திரம் வருது அது பண்ணதெல்லாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு முழுக்க இந்த எப்ஜே விக்ரமையும் என்னமோ நான் வச்சு செய்கிறேன் பாருன்ற மாதிரி ஜெயிலுக்கு பண்ண அட்டுழியங்கள் இருக்குது பாரு. இந்த சாண்ட்ரா வந்து எவ்வளோ மோசமான ஒரு பொம்பளை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக விக்ரமை கூப்பிட்டு நீ உள்ளே போய்ட்டு திவ்யாவை கூட்டணும் போ அப்படின்னு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுக்காக விக்ரமை வந்து எப்படின்னா வந்து தப்பாக காட்டணுன்றதுக்காக பார்வதி செய்யும் பார்த்தீங்களா பல வேலைகள். மற்றவங்கள வந்து இப்போ கமருதீனை பின்னாடி பேசி ஒரு வேலை பண்ணிச்சு பாருங்கள். அந்த மாதிரியான வேலைகளை சாண்ட்ரா விக்ரமை வந்து உள்ளே போயிட்டு கூட்டுவா அப்படின்ட்டு நல்ல வேலையாக விக்ரம் வந்து அதை செய்யலை. அவன் உள்ளே போயிட்டு திவ்யாவை கையை பிடிச்சி வலிச்சான், இல்லைன்னா ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தானே சாண்ட்ரா கிட்ட இருந்தது. அவனை வந்து இப்போ கூப்பிட மாட்டியா, சரி போ அப்படின்னு ஒரு மாதிரி மூடிக்கணும் போன்ற மாதிரி காட்டுறது, அவனை பைத்தியன்றது, இதையெல்லாம் உங்களுக்கு செஞ்சால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அவன் பிரச்சனை வந்து பச்சா புழுவுறான், நாங்கள் வந்து சேர்ந்து விளையாடலன்றான்,
அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் நான் வேணான்னு சொல்கிறான். எந்த கேமராலையுமே நீ சொன்னது வரலையடா. இன்னும் கூட வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருக்கணும், இந்த டாஸ்க்லையுமே வந்து பிரஜன் ஜெயிக்கணும், பிரஜன் டீம் ஜெயிக்கணும், பிரஜன் வந்து தலைப்போட்டியில் கலந்துக்கணுன்றதுக்காக தான் சாண்ட்ரா கூட இருக்கிறவங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த 4 காயின் கொடுத்ததுலேருந்து அவங்க இப்போ தனியாக திட்டம் போட்டதுலேருந்து எல்லாமே பண்ணுச்சு. உனக்கு வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றது தான் விக்ரம் சொன்னாப்பில். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், ஒரு ப்ளஸ்ஸு. அதை சொல்கிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது உள்ள. ஏன் இதே கூட சொல்லலாம் உள்ள வந்து கண்டிப்பாகவே இதை கூட டிஸ்கஸ் பண்ணலாம். விஜய் சேதுபதிக்கு பிரஜன் வந்து ஃப்ரெண்டு. இதே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வேறு யாருன்னா தப்பு பண்ணியிருந்தா அவங்கள வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்னு கூட அவங்க பேசுறதுக்கான உரிமை இருக்குது. அதெல்லாம் தவறே கிடையாது. ஸோ அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கிட்டு நான் உன்னை காலி பண்ணிவிடுவேன், நான் வந்து உன்னை இடித்து கிளாஷ் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளை சொல்லிட்டு எதுக்காக நீ இது மாதிரிலாம் பேசுகிற, இதெல்லாம் வந்து அசிங்கமாயிடுச்சுன்னு இந்த சாண்ட்ரா ஒரு ஆக்டிங்கை போட்டுருக்குது, ஒரு பிட்டை போட்டுருக்குது அந்த பொம்பளை. நான் கேட்குறேன், அவன் வந்து நீ உனக்கு வார்னிங் கொடுக்குற, கேட்டை திறக்க சொல்கிற, பிக் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நீ வெளியே போய் பொண்டாடி கூட்டுவான்னு சொல்லும் போது பக்கத்தில் தானே நின்று இருந்த சாண்ட்ரா. நீ உன் புருஷன் வந்து சவால் விடும் போது ரசிச்சியா அதை நீ? நான் வந்து என்னை வந்து இடிக்கணும்னு நினச்சா நான் வந்து அந்த வண்டியே வந்து கண்டம் பண்ணிவிடுவேன்னு சொல்லும் போது சிரிச்சிக்கினே தானே போனேன் சாண்ட்ரா நீ. வண்டியே கண்ட வைக்கிறேன், யாராலும் சரி தைரியமா போதுங்க, இடிச்சு டேஷ் ஆகிடுவோம் சார், தைரியமா போதுங்க, இடிச்சு டேஷ் ஆகிடுவோம் சார், தைரியமா போதுங்க, இடிச்சு டேஷ் ஆகிடுவோம் சத்தியமா எவனாலும். கேவலமாக இல்லை உங்களுக்குலாம்? அதையெல்லாம் வந்து பார்த்து ரசித்து பக்கத்தில் இருந்துட்டு அவன் கர்மாவை பற்றி பேசுகிறான், அந்த எப்ஜேவுடைய குடும்பத்தையே வந்து பால் ஊற்றணுன்ற மாதிரி பேசுகிறான். நீ எல்லாமே வந்து வியாக்கியானம் பேசுவிய, எல்லாத்துக்குமே பதிலடி கொடுப்பிய, எல்லாருமே சர்க்காசமாக கலாய்ப்பிய. பக்கத்தில் தான் இருக்குது திவ்யாவுக்கு காதில் கேட்குறது, உனக்கு கேட்கலையா? பச்சையாக போய் புழுவுது எனக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் என்ன மாதிரியான பொம்பளைன்னா நான் சொல்ல விரும்பலை. அவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு கூட வாழ்ந்துனுக்கிறான் போல பிரஜன். இவ்வளோ கேடுகட்ட உங்களுடைய குடும்ப புத்தி ஏற்றுன்னு வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேம் விளையாடி மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மற்றவங்கள மட்டம் தட்டி நீங்கள் அவ்வளோ பெரிய பருப்பாக இருந்தால் எதுக்கு நீங்கள் ஷோக்குள்ளே வரீங்க? இவ்வளோ பண்ணிவிட்டு இதில் வேறு வந்து சனிக்கிழமை சேர்த்து வருவான், நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் பேசும்போதெல்லாம் வந்து நான் யார் தெரியுமா, நான் இப்படித்தான் பேசுவேன், எனக்கு நான் வந்து பிறந்தது அந்த மாதிரி, வளர்ந்தது அந்த மாதிரி, நான் ஒரு ஹீரோ மயிறு, என்னடா பெரிய நீ பெரிய ஆள் நீ, அதான் உன்னுடைய புத்திக்கு தானே நீ இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லுவாங்க பாரு. அதுதான் பிரச்சனை வந்து உதாரணமாக சொல்லலாம். விஜய் சேதுபதி பேச 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 கூட 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 பேசின்னு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு உள்ளுக்குள்ளே நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டியா, நீ ஹோஸ்ட் ஆகிட்டேன்னா இதெல்லாம் நிறைய இருக்குங்க. பர்சனலாக அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பில் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் வந்து போவோம். இவனுக்கு இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து போவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டை உள்ளே கூட்டு வச்சு இந்த திவ்யா மாதிரி, திவ்யாக்கெல்லாம் என்ன கொழுப்புங்க பேசுறது, அதனுடைய ஆட்டிடியூடு, அது பேசுகிற துணி, அவ்வளோ அடமன்ட்டா நான் போவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி உக்காந்து இவ்வளோ பண்ணதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து வெந்து வேகாமல் தான் எடுத்துட்டார். இவங்களை நல்லா வறுத்துருக்கணும், நல்லா ஊற வச்சு அடிச்சிருக்கணும் இவங்களை. அது கண்டிப்பாகவே எனக்கு வந்து ஒரு குறையாக தெரியுது. ஸோ பார்வதிலாம் என்ன கேரக்டர்னே தெரிலங்க. பார்வதியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்களை நினச்சா பாவமாக இருக்குது. துட்டு வாங்கின்னு பண்ணுறவங்கள விட்டு ஒழிங்க. நான் ஆர்கானிக்காக எனக்கு பார்வதி பிடிக்கும், ஏதோ ஒரு பாயிண்டில் பார்வதி பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப பாவண்டா நீங்கள்லாம் அப்படின்னு நினைக்க தோணுது. என்ன கேரக்டர் அது? ஒரு இழிவான பிறவி. ஜால்ரா ஆச்சுக்குன்னு, சாண்ட்ராவுக்கு ஜால்ரா ஆச்சுக்குன்னு இன்றைக்குமே ஒடிய பார்த்தீங்கன்னா உங்கள் கேப்டன் எப்படி சொல்லுங்கள் அப்படின்னும் போது அந்த டாஸ்க்கை பற்றி கேட்குறாங்க, கேப்டனை பற்றி கேட்குறாங்க. உடனே வந்து சாண்ட்ரா பேபி, இங்கேயுமே ஐஸ் வைக்குது, இங்கேயுமே வந்து ஜால்ரா அடிக்குது. ஸோ வந்து அது முழுக்க முழுக்க வந்து ஒரு மனித ஜென்மமே இல்லை அப்படின்றத நம்ம வந்து எவ்வளோ சீசன் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியான வந்து அங்கங்கே போய் ஒட்டிக்கணும், அங்கங்கே போயிட்டு கொளுத்தி போட்டுக்கணும், சபையில் இருக்கும்போது வந்து ஒரு மாதிரி பேசுறது, ஒருத்தரை வந்து தரம் தாழ்த்தி பேசுறது, அவங்கள வந்து வேறு மாதிரி பதிவு பண்ணுறது, தனியாக போயிட்டு குழையிறது, தனியாக போயிட்டு சாரி கேட்டுக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இந்த பார்வதி மாதிரியான ஆட்கள் வந்து இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஒரு 5வது இடத்துக்கு கூட வரக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். எப்படி வந்து ஒரு பைத்தியக்காரனை, ஒரு கோமாளியை, ஒரு காரியக்கு இருக்கான் அவனை ஒரு சமுதாயத்தில் வந்து பல கலகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனம் படைத்தவனை தூக்கி வெளியே போட்டிங்களோ அந்த மாதிரி இந்த பிரஜனையும், இந்த பார்வதி அண்ட் திவ்யா, இந்த சாண்ட்ரா, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாகவே வந்து இந்த போட்டிக்கு தகுதி இல்லாதவர்கள். அவங்கள தூக்கி வெளியே போடுறது தான் நியாயமாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக 4 பேருமே போட முடியாது. ஓகே, இன்றைக்கி பிரஜனை அமைச்சிருக்கணும், கெமி போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். கெமிலாம் வந்து அவங்க கேம் விளையாடினாங்க, அவங்க தெரிஞ்சாங்க தெரியல, அதெல்லாம் நான் போக விரும்பலை. இவ்வளோ நாளுக்கு ஒரு 50 நாளுக்கு கெமி மேலே வந்து என்னங்க பெருசாக குற்றச்சாட்டு வச்சிட முடியும்? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வெளியில் போகிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சமுதாயத்துக்கு தேவையில்லாத இவங்கள மாதிரிலாம் இருக்கவே கூடாதுரா வாழ்க்கையில், இவங்கள மாதிரி இருக்கவங்க கூட பழகவே கூடாதுரா அப்படின்ற ஒரு ஒரு அட்டுத்தனமான ஒரு மட்டமான கேரக்டர் உள்ள இதுங்கெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக பிரஜனை வெளியே அமைச்சிருக்கணும்.
வார்னிங் கொடுத்து நீ என்னடா சொல்கிறது, நான் வந்து கேட்டை திறக்க சொல்கிறேன், நீ போய் பொண்டாட்டி கூட்டினான்னு சொல்கிற, நீ போடா, நீ போய் உன் குழந்தைகளை பார்த்துக்கடா, பின்னாடியே உன் பொண்டாட்டி வருவாடான்னு சொல்லி அமைச்சிருக்கணும். உங்களுக்கு அவ்வளோ வந்து பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, அவ்வளோ இருக்குது, நாங்கள் அதுக்கு தான் வந்தோம் அப்படின்ட்டு ஒழுவுனியே நீ சாண்ட்ரா. ஆனால் நீ உள்ள நடந்துக்கலாம் அந்த மாதிரி இல்லையே. என்னமோ வந்து ஒரு நாட்டுக்கே மகாராணி மாதிரி தானே இருக்க. திவ்யா கிட்ட சொன்னதை சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்கணும் விஜய் சேதுபதி. நீ என்னம்மா மனசில் நீ என்ன தான் நினச்சின்னு இருக்கிற, பிக் பாஸ்க்கு மேலே நினச்சின்னு இருக்கிறியா? நினச்சின்னு இருக்கிறலாம் இல்லை, அதுதான் என்ன மாதிரி விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ணாலுமே அதுக்கு எங்கேருந்து தான் மானம் கெட்டு போய் கூச்சமே இல்லாமல் வெக்கம் கெட்டு போய் சிரிப்பு வருதுன்னே தெரில. குற்ற உணர்வே இல்லை, அதுக்கும் இல்லை. இந்த திவ்யா வந்து அதை பற்றி கவலையே இல்லை, அவ்வளோ அடமன்ட்டு. இந்த பிரச்சனைக்கு என்னன்னா நீ நடா என்ன கேட்குறது அப்படின்னு. இதே கமலஹாசன் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா இதே மாதிரி பேசியிருப்பீங்களா நீங்களா? கமலஹாசன் கோவப்பட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஸோ விஜய் சேதுபதி நல்லா தான் பண்ணுறாரு. ஆனால் இந்த சிக்கல் தான் நான் சொன்னது, இந்த புருஷன் பொண்டாட்டி கேவலமான இந்த ரெண்டு பேரை உள்ளே விட்டது. அண்ட் வந்து இந்த உள்ளே விட்டதில் வந்து ஒருத்தன் வந்து விஜய் சேதுபதி ஃப்ரெண்டாக இருந்ததுன்றது அன்எக்ஸ்பெக்டட். இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அது வந்து கண்டிப்பாகவே விஜய் சேதுபதிக்கு தர்ம சங்கரமாக இருக்கும். இதில் கண்டிப்பாக அன்ஃபேர் இருக்கும். அவங்களுக்குள்ளே வந்து என்ன அக்ரிமெண்ட் இருக்குன்னு தெரில. அவங்க என்னவே செய்தாலுமே வந்து அவங்கள இந்த நாள் வரைக்கும் வச்சுக்கணுன்ட்டு எதனா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களான்னு தெரில. இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பிக் பாஸ் அவமானப்படுத்தியிருக்காங்க, பிக் பாஸே வந்து கேவலமாக பேசியிருக்காங்க, மதிக்கலை, அந்த ஹோஸ்ட்டை வந்து மதிக்கலை. இவ்வளோ பண்ணதுக்கு இவங்களை உள்ளே வச்சுருக்கிறதுன்றது வந்து சந்தேகத்தை கிளப்புது. கண்டிப்பாக வெளியே போக வேண்டிய ஆட்கள் இவங்க. ஆனால் வந்து விக்ரம் எஃப்ஜே வந்து டைரெக்டாக பாராட்டிருக்கலாம். அது நாளைக்கு இருக்குதான் பார்க்கலாம். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸுக்கு முன்னாடி தான் வந்து எஃப்ஜேவையும் விக்ரமையும் வந்து விஜய் சேதுபதி பாராட்டியிருப்பார். ஸோ வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, அவ்வளோ பொறுமையாக அவங்க ஹேண்டில் பண்ணாங்க நைட்டு. அந்த பசங்க வயசில் சின்ன பசங்க தான், ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. ஸோ விஜய் சேதுபதி இன்றைக்கி ஹோஸ்ட் பண்ணுறாரு, அவருக்கே கோவம் வருது. இந்த திவ்யாவும் இந்த பிரஜனும் இந்த சாண்ட்ராவும் கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸு, எக்ஸ்பிரஷன்ஸு, அந்த ஆட்டிடியூடு அவருக்கே கோவம் வருது. உள்ளே அவனுங்க எவ்வளோ அவசரப்பட்டிருப்பானுங்க பாருங்கள், எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பானுங்க பாருங்கள். ஸோ உண்மையிலேயே அவங்கள வந்து பாராட்டணும். அண்ட் வந்து எஃப்ஜே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் முடியாது. சின்ன வயசு, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வந்து இவ்வளோ தரக்குறையாக பேசும்போது அவன் ரியாக்ட் பண்ணி தான் ஆவா. அதை நம்ம வந்து பெருசாக தப்பு அப்படின்னு வந்து சொன்னோன்னா இவங்க பண்ணதுக்கெல்லாம் தப்பு கிடையாது, தண்டனையே கொடுக்குற அளவு ஒரு மிகப்பெரிய குற்றம் இவங்க பண்ணதெல்லாம். இந்த பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி இவங்கெல்லாம் செய்தது, இவங்களோட ஒப்பிடும் போது உள்ளே இருக்கக்கூடிய இவங்க செய்கிறதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்றதான் என்னுடைய பார்வை. நன்றி, மீண்டுமே சந்திப்போம். நாளை சந்திக்கிறோம் சார். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார், முடியல சார், பாய். நாளை சந்திப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.